அதை ரசிக்கிறேன், நீ கொடு. நீ எனக்கு நீ உனக்கு நேரடியாக மோதம் இல்லை, அவர் ஒரு காய் சட்டைகளுக்கு வச்சு இதை சீண்டி பார்க்குற, நான் அதை கண்டுக்கிறாம போகணும்னு நினைக்கிறேன். உங்கள் மாதிரி ஆளுங்க திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறீங்க. எனக்கு அவர் ஒரு ஆள், அதான் சொல்கிறாரு. நீங்கள் இதை கேட்டுக்க வேண்டியதில்லை. எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பேச வைக்கிறீங்க என்னைய. நான் என்ன வேலை செய்கிறேன், அவர் என்ன வேலை செய்கிறாரு. நான் அவருக்கும் அவர் பிள்ளை வீட்டிலுக்கும் சேர்த்து போராடிருக்கேன். அது தேவையில்லாமல் அவர் போயிட்டு என்ன முடிவு கொண்டு வரணும். அதான் சவால் விட்டில, அப்ப மோதிர வேண்டியதான். நீ யார், நீ என்னை போய் நீ அந்த ஒரு போலீஸ்காரன், நீ அங்க போய் போலீஸ் வேலையை தான் பார்க்கணும். இவ்வளவு பெரிய வேலை செய்யற ஒரு சாதாரண இதுல இருந்து நின்று இந்த மொழிக்கும் இனத்துக்கும் மக்களுக்கு மனுக்குமா போராடி 136 வழக்க வாங்கி நின்று ஒருத்தன் கடை வச்சுட்டு 14 வருஷமா முடங்கி இருக்கு. ஒன்னும் செய்ய முடியாது. எத்தனை அவமானம், ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் தாங்கிட்டு இந்த மக்களுக்காக நின்று போராடுறேன்னு வந்து தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதின்னு பேசிட்டு போலீஸ்காரன் வேலையாது. எப்படி நீ பேச்சு கொடுக்குற? நீ ஒரு டிஐஜி வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரி நீ திமுக மாவட்ட செயலாளரோட என்னை ஏற்று பேசுற. தம்பி அன்பில் மகேஷோ ஐயா நேரோட என்னை பத்தி பேச மாட்டாங்க. நீ என்ன உட்காந்து அவர் வந்துங்க அவர் எதுன்னு அதுக்கு பேசாம நீ மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு கட்சியில் போய் நின்ற வேண்டியதானே. எதுக்கு இவ்வளவு பேருக்கு நீங்க பேசுங்க என்னைய? அவரையும் முன்னாடி நிறுத்துறீங்க. நாங்க 2 பேரும் ஒரே ஊருக்காரன், அவரு காவலர்கள் தின்றது. எங்க வழக்கு போடு, அவர் அங்கேதான் தூக்கி கொண்டு வச்சு விசாரிப்பாரு, சிறையில் போடுவார். அவர் பேசினதெல்லாம் உங்களுக்கு சொன்னா இதுல சொல்ல முடியுமா? அவர் மோதுறதுன்னு ஆயிடுச்சு, அப்புறம் மோத வேண்டியதானே. தம்பி நீ ஆஃப்டர் ஆல் போலீஸ் ட்ரைனிங். நான் யாருன்னு தெரியுமா? போராளி பயிற்சியான. நீ இந்த ஊருக்குள்ளதான் ஒட்டு பேப்பா உழவு பார்ப்ப. நான் உலகத்தை உழவு பார்த்த தலைவனின் மகன். நீ சும்மா போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ போட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சு பாரு. நீ செஞ்சு பாரு. மோதுவும் ஆயிடுச்சுல, மோதுவும். இதே அதிகாரம் அந்த திமுக இருக்கிறவர் தான். இவங்களை நம்பிட்டு நீ ஆடிட்டு இருக்க. 26க்கு அப்புறம் இவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு பாரு. இந்த திராவிட தீர்ப்பு நீ பேசிட்டு